ஜெம் பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய விசேஷங்களை பார்ப்போம். 2/2/2024 தை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி பகல் 12:40 வரை. அதன் பிறகு அஷ்டமி. சுவாதி நட்சத்திரம் இரவு 2:45 வரை. சித்த யோகம். இந்த அஷ்டமி திதி பற்றி சொல்லணும் சார். 12 வரைக்கும் சப்தமி இருக்குது, அதுக்கப்புறம் அஷ்டமிங்கிறாங்க. அப்போது காலையில் வரைக்கும் நல்லா இருக்குது, அப்புறம் அஷ்டமி வீட்டுள்ளே பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அஷ்டமி திதியில் பண்ணும்போது சரியான முடிவு எடுக்க முடியாமல் போகும். இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம்லாம் சந்திரனுடைய சஞ்சாரம் நடுவில் இருக்குது அஷ்டமி திதியில். அதனால் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அஷ்டமி திதிங்கிறது கிருஷ்ணாஷ்டமி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் பிறந்த திதி அது. அதனால் எந்த திதியும் எந்த நட்சத்திரத்தும் தோஷம் இல்லை, எதுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். அதனால் அஷ்டமி அப்படின்னா எல்லோரும் 12:40 அப்புறம் வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அருமையான நாள். சப்தமி திதியோடு தொடங்குது. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை தொடர்ந்து பார்ப்போம். மேஷராசி. மேஷராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது மிக அருமையான அமைப்பு. விருந்து உபச்சாரம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்களாட்டு இருக்குது. அதில் நண்பர்கள் உறவினர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு நல்ல சயன சுகம், நல்லா தூங்கி நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். தன லாபம், பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி வரும்னு தெரியாது. நீங்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ணியிருக்கீங்களோ, அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகத்தில் மாறுபட்ட ஒரு வழியில் உங்களுக்கு உத்தியோக உயர்வாக இருக்கலாம், வரக்கூடிய அரியர்ஸ் வரலாம். இந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு வகையில் தன லாபம் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டும்தான் சரியில்லை, ஜென்ம குரு இருக்கிறதுனால. அதுவும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தோடு முடிஞ்சு போகுது. ஸோ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன். சுக்கிரன் செவ்வாயும் ஒன்றா இருக்கே, நல்லது தானே அப்படின்னா நல்லது தான். அது இப்போ இந்த நேரத்தில் பொண்ணு பார்க்க போகிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த காதல் உணர்வை அது தூண்டும். மன வாழ்க்கையை நல்லதாக அமைக்கும். சுக்கிரன் 9ல் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா தன லாபம் அதிகமாக இருக்கும். சொன்னேன், பெண்களால் அனுகூலம் கிடைக்கும், நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். இவர்களுடைய அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியது சிவ வழிபாடு. சிவனை இவங்க வழிபட்டாங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பெருகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். ரிஷபராசிக்காரர்கள் உணவு பிரியர்கள்னு சொல்லலாம். சாப்பாடை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவர்களுடைய தகுதிக்கு தகுந்த இடத்துல மட்டும்தான் சாப்பிடுவாங்க, தகுதிக்கு குறைவான இடத்துல சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் அருமையான இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் அமையுது. நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவங்களுக்கு இது வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் வெளியே வந்துடுவாங்க. இந்த ராசி பெண்கள் குழந்தை பிறப்பு சம்மந்தமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா அவங்களும் குழந்தையோட வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு அருமையான நாளாக இதை சொல்லலாம். மேலும் இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் நிறைய வரும் சார். கையில் இருக்க காசு, காட்டில் இருக்க காசு எல்லாம் கட்டிப்போம். அதனால் இப்போவே வெளியே போகும்போது அதிகமாக காசு கொண்டு போகாதீங்க, தேவையான மட்டும் கொண்டு போங்க. அப்படியே நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். சுபவிரயங்களாக மாற்றுங்க. நல்ல நகை வாங்கி வச்சுக்கலாம், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வகையில் பணமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செலவு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனோட சஞ்சாரம், அது கொஞ்சம் பிரச்சனை தான் சார். 8ல் எந்த கிரகம் வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் வாழ்க்கை வசதிகள்லாம் கொஞ்சம் பெருகுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்லவைகள் அதிகமாக நடக்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வழிபாடு மகத்தான வழிபாடு உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2
3 பாதங்கள். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிகள் அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி. 4ஆம் இடத்தில் சனினே தான் வரும். 4ஆம் இடத்தில் சந்திரன். 4ஆம் இட சந்திரன் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் உங்களுடைய நட்பு வட்டம், உறவினர் வட்டத்தில் கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படலாம். உங்களை பற்றி அவங்க தப்பாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நேருக்கு நேர் பேசுவீங்களாட்டு இருக்குது. அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு கலக்கங்கள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. காரணம் இல்லாமல் கடன் வாங்காதீங்க. தகுதியற்றவற்றை வாங்குகிற கடனால் தொல்லைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தினராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேளுங்க. உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் குருவோட வீட்டில் இருக்குது. இந்த ராசிக்காரர்களோ அல்லது தனுசு ராசிக்காரர்களோ காதல் வயப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த காதல் வெற்றி அடையவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இருக்கிற குரு வீடு. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலே செவ்வாய் தைரியத்தை கொடுக்குறவர், சுக்கிரன் காதலை கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சரியான அமைப்பு இருக்குமே ஆனால் காதல் திருமணம் இந்த நேரத்தில் கைகூட வாய்ப்புகள் உண்டு. அப்படி யாராவது அன்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி. அவர் தான் இந்த காதல் கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு இன்றைய தினம் அருமையான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் குழப்பங்களை கொடுக்கறதுக்குனே சரியாக இருக்கார் சார். குழப்பங்கள் சாதாரணமாக வரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்து கேது நல்ல வாய்ப்புகளை கொடுத்து குழப்புவார். எப்படி சார் அப்படின்னா 3ஆம் இடம் வெளிநாடு வெளி மாநிலம் பணிக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காக போகக்கூடிய இடம். அது போகலாமா வேண்டாமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் கொடுப்பார். முக்கால்வாசி இந்த வெளிநாடு போகிறவங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல கேது இருந்து ஜாதகத்தில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க இந்த பக்கம் கிறிஸ்டின் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, இந்த மாதிரி கிறிஸ்தவ நாடுகளுக்கு இவங்க போகிறாங்க. சிங்கப்பூர் இந்த மாதிரியான ஊர்களுக்கு போகும்போது இவங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படும். அதேமயம் இந்த கடகராசிக்காரர்கள் தாய்ப்பாசம் மிகுந்தவர்கள். அதனால் என்ன ஆகுன்னா, அம்மா விட்டு போகணுமா, அவ்வளோ தூரம் போய் அம்மா விட்டு போகிறதா, அம்மா கூட்டு போக முடியாது, இப்படி சில ஒரு மாற்றங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் எல்லா காரியங்களும் இன்றைக்கி சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும். வெற்றின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி அடைவாங்க. இவங்க இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரி, சக்தி அம்மன், மாரியம்மனாக இருக்கலாம். சாத்வீகமான அம்மனை வணங்குறது மிக அருமையான நல்ல பலன்களை தரும். அடுத்த பார்க்க போகிற ராசி சிம்மராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம். இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே கொஞ்சம் தைரியமான நேர்மையான ஆசாமிகள். எதுவும் தவறுகள்லாம் டக்குன்னு பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவர்களுக்கு இன்றைக்கி 3ஆம் இடத்தில் சந்திரன் அனுகூலமான நல்ல பலன்கள் தான் உண்டு. 3, 6, 11 சந்திரன் இருந்தால் மிக அருமையான பலன்கள், போஜன சுகம் எல்லாமே நல்லா இருக்குது. உறவினர்களால் அனுகூலம், நண்பர்களால் அனுகூலம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் இவருடைய ராசிக்கு செவ்வாய் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். அப்படி 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். இவங்களுக்கு வர வேண்டிய வீடு, பூர்வீக நிலம் இதெல்லாம் கோர்ட் மூலியமாகவும் நல்ல சாதகமான தீர்ப்பு வரும். இல்லை இவங்களே பேசியும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வழிமுறை கொண்டு இவங்க லாபம் அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள். அதே சமயம் இவங்க ராசிக்கே 2ஆம் வீட்டில் கேது இருக்குது. அதனால் எல்லாமே கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கலாம். 2ஆம் இடத்துல கேது வரும்போது வார்த்தைகள் மாறி வந்துடும். ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏதோ ஒன்று செஞ்சிடும். படிப்பில் கூட படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு. அந்த வாக்குன்னும் போது அது படிக்கிற படிப்பை சொல்லக்கூடியது. அந்த வாக்கு கொஞ்சம் குழப்பம். அதனால் விநாயகர் வழிபாடு, பிள்ளையாரை இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வணங்குவது மிக அருமையான பலன்களை இவர்களுக்கு தரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், துளாராசியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். நல்லபடியான ஒரு பண லாபம், தன லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்க ராசியிலே இருந்த சந்திரன் நகர்ந்து இங்கே வந்துட்டார், கேதுலேருந்து பிரிஞ்சு இங்கே வந்துட்டார். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஜென்ம கேதுன்னு மாறலையே.
ஜென்மத்திலே கேது இருந்தால் என்ன சார் ஆகும்? பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், அல்லது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் நீங்கள் வந்தவுடனே உடனே போய் மருத்துவரை பார்த்துறது உங்களுக்கு நல்லது. தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சத்தில் போகாது. கேது ஜென்மத்தில் வரும்பொழுது தோல் அரிப்பு, இந்த மாதிரி ஒரு தேமல் மாதிரி வருது, இதெல்லாம் வரும். முடி பிரச்சனை வரும், முடி நிறைய கொட்டும். இதெல்லாம் ஜென்மத்தில், அதாவது கன்னி ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவால் வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நேர் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்கள் இவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை செய்யக்கூடியவர்கள். இப்போ அடுத்த வீட்டில் இருக்கவங்க, அதனால் இவங்களுக்கு துளாராசிக்காரர்கள் அனுகூலங்கள் ஜாஸ்தி. இவர்களுடைய வேலையை வாங்கி அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைக்கி நல்லது, அருமையான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு இவங்க சென்று வழிபட வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன். கருமாரியம்மன் வழிபாடு இவர்களுக்கு மிக அருமையான பலன்களை கொடுக்கும். ராகு கேது 2 கிரகங்களும் கட்டுப்படுவது கருமாரியம்மனுக்கும் காளியம்மனுக்கும் தான். அதனால் இன்றைய தினம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. துளாராசி ரொம்பவும் உழைப்புக்கு அஞ்சாத ராசி. அது ஒரு தீபாவளி, பொங்கல் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறேன், இது வரும் ஒன்றும் கிடையாது. வேலை 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 மட்டும்தான். ஒர்க்கஹாலிக்னு சொல்லலாம். இவங்களை நம்பி எந்த வேலையும் விட்டுறலாம். ஒரு பொறுப்பை கொடுக்குறோம்னா அது முடிகிற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க, நம்ம தூங்கலாம். அப்படிப்பட்ட குணம் கொண்ட இவங்களுக்கு ஜென்மத்திலே இவங்க ராசியிலே சந்திரன் உட்காந்துருக்காரு. அது நல்ல விஷயம்தான். ஜென்ம சந்திரன் தான் சாப்பாடு, போக்குவரத்து, இந்த லாபம் எல்லாமே நல்லா இருக்கு. பெண்களால் அனுகூலமான பலன்கள். மனைவி வழி பிரச்சனைகளாக இருந்தால் இன்னைக்கு தீர்ந்துடும். தாயார் வழியில் பிணக்கிறது, தாய் வழி சொந்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி அது நல்ல முடிவுக்கு வரும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட் சாப்பிட்றேன் சார். ஸோ ஜென்ம சந்திரனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. அதே சமயம் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்க கேதுவால் சில குழப்பங்கள், ஆன்மீக சிந்தனைகள் வரும், அது வேற விஷயம். ஆனால் திருமண முயற்சிகள் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆக விடாது. இந்த 12ஆம் இடத்துக்கு கேது அது சர்பதோஷங்கிற அமைப்பு. அதுக்கு சரியான பரிகாரங்கள் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், அதில் என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த திருமண முயற்சிகள் கைகூடும். புத்திரபாகியத்துக்காக வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி ஆட்சியாக இருக்கார். அதனால் இந்த ராசிக்காரர் பெண்கள் பெண் குழந்தையை எதிர்பார்க்கலாம். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்ததான் நம்ம பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நல்ல ராசின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கோபக்காரர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள். முன்கோபம் இருக்கும், பேசியிருப்பாங்க, கடுகடுன்னு சொல்லிடுவாங்க. என்ன சார் மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே சொல்கிறோம். அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத சொல்லிடலாம். அது நல்ல பேர், நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. செவ்வாயும் சுக்கிரனும் சேரலாமா தானே? சேரலாம். இந்த நேரத்தில் இவங்களுக்கு அமைய போகிற இந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப லவபிள் கப்பிள்ஸாக இவங்க இருப்பாங்களே. இந்த நேரத்தில் இவங்க பொண்ணு பார்த்தாலோ மாப்பிள்ளை பார்த்தாலும், பெண்ணாக இருந்து மாப்பிள்ளையை போய் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலும் திருமணம் நல்லபடியாக முடியும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதி, அதாவது மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, மே மாதம் குரு பயிற்சி. 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்க குரு 7ஆம் இடத்து ரிஷபத்துக்கு போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா அருமையான மன வாழ்க்கை அமையும். புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்க தற்போதைய சூழலில் இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் பார்க்கக்கூடாது. எதிர்காலத்தில் நல்லபடியான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது. இவர்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு அதிபதி முருகரை மட்டும்தான் இவங்க எப்பவுமே வணங்கணும். கிருத்திகை விரதம் இருக்கலாம், சஷ்டி விரதம் இருக்கலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு முருகர் வழிபாடு மட்டும்தான் மாற்றங்களை அழகாக கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு, 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் என்ன, 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. சுடு சொற்கள், வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனாக வந்துடுது. இவங்க ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. 5ஆம் இடத்துல குரு இருக்குது. அதனால் மிகப்பெரிய பண வரவு உண்டு. ராசியில் இருக்க சுக்கிரனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் அனுகூலம் ஜாஸ்தி சார்.
இப்போ பெண்களால் விரும்பக்கூடிய ஒரு நேரம். இவங்க லவ்வில் காதலில் ஈடுபட்டுறவங்களாக இருந்தால் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சாப்பாடு, தூக்கம் எல்லாமே இந்த ஜென்ம சுக்கிரன் அருமையாக கொடுத்துருவார். செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரலாம். கட்டி வர்றது, ரத்தப்போக்கு இதெல்லாம் அடிப்படுறது இதெல்லாம் வரலாம். அது செவ்வாயால், ஜென்ம செவ்வாயால் வருது. பட் இவங்களுக்கு ஆல்வேஸ் இவங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு இவருடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது மிக அருமையான பலன்களை தரப்போகிறது. குழந்தை இல்லை சார் அப்படின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பேருக்குண்டான நல்ல செய்திகள் விரைவில் வந்து சேரும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல வேலை மாற்றங்கள் இருக்குது. தைரியமாக இவங்க மூவ் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். அதே சமயம் 4ஆம் இடத்துல ராகு கொஞ்சம் தாயார் உடல்நலத்தை கொஞ்சம் கை வைப்பாங்க. தாயார் உடல்நிலையை நீங்கள் ரொம்பவும் கேர் எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு அருள் தரும் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் கிருஷ்ணனை நீங்கள் வழிபடுவது மிக அருமையான பலன்களை தரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகரத்தில் உத்திராடம் 1ஆம் பாதம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசியில் 2, 3, 4 பாதங்கள் உத்திராட நட்சத்திரமும் 4 பாதங்களும் திருவோணமும் 1, 2 பாதங்கள் அவிட்டமும் காணப்படும். அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராசிநாதன் சனியை உட்கார்ந்துருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா பணம் அபரிமிதமாக வரும். இவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா 2ஆம் இடத்துல ராசிநாதனே உட்கார்ந்துருக்கல. ஏன்னா குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் வாக்கால் சில சமயம் நல்லது நடக்கும், வாக்கால் சில சமயம் கெட்டது நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் பார்த்து பேசணும். வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக்கு கொடுக்கும். நான் பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன், நான் பண்ணிடுறேன். 5 லட்சம் தானே, நாளைக்கெல்லாம் அது வைக்கும். வீட்டில் ஒன்றுமே இருக்காது. எப்படி அவங்க வாக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் இவங்களுக்கு உண்டான இந்த நேரத்தில் முக்கியமான பலன். ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு போல்டான தைரியங்களை கொடுப்பார். புது புது முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றியை வேறு கொடுப்பார். ராகு வந்து அசாத்தியமாக வந்து 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் உட்கார்ந்தாருன்னா அவ்வளோ அருமையான நல்ல பலன்களை தருவார். இந்த ராசிக்கு மகர ராசிக்கு இந்த நேரம் வந்து ராகுடைய அனுகூலத்தால் நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசியில் 3, 4 பாதங்கள் அவிட்டமும், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், புரட்டாதியில் 1, 2, 3 பாதங்களும் அமைகிறது. இப்படிப்பட்ட இவர்களுக்கு ஜென்ம சனின்னு ஒரு அமைப்பில் இருக்குது. இவருடைய ராசியிலே சனி இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனாலும் நல்ல தசாபுக்திகள் நடப்பவர்கள் மட்டும்தான் திருமண முயற்சிகளில் ஈடுபடலாம். தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா திருமண முயற்சிகளை ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஜென்ம சனியில் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி கல்யாணம் பண்ணோன்னா நிறைய பார்த்து பண்ணணும். சொந்தத்தில் இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஜாதகமே பார்க்க வேண்டாம், ப்ரொசீட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி என்னென்னா, இவருடைய ராசிக்கு 16ஆம் வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறது, தன லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறது. ஏதாவது இவங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டாலும் பார்க்கக்கூடிய வரன் உடனே அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7 சனியில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஜென்ம சனி. இருந்தாலும் சுக்கிரன் வந்து காதல் தெய்வங்கிறதால டக்குன்னு அவங்களுக்கு ஒன்று கொண்டு பிடிக்கிற மாதிரி செஞ்சிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். 2ஆம் இடத்துல ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் சர்பதோஷம் அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல கேது வரும். அதனால் அதுக்குண்டான பரிகாரங்களை இவங்களை செஞ்சுட்டு பண்ணிட்டாங்கன்னா திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமையும். இவங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். அது சில பிரச்சனைகளை கொடுக்கும். அது குரு பயிற்சியில் பார்த்துக்கலாம். இருந்தாலும் 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு போகிறார். பின்னால் அதாவது இந்த 16ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால மகத்தான தன லாபம் வரப்போகிறது. பணம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து அதை பாதுகாத்து அது சேர்த்து வைக்கிறது உங்களுடைய முயற்சியில் அமையணும். உங்களுக்கு அருள் தரும் தெய்வம் எப்பவுமே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, வளம் தரும் வழிபாடு. இந்த மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் மீன் போல வாழக்கூடியவர்கள். தன் சுகம் தன்னுடைய கூடு அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள். நல்லது தானே, அவங்க குடும்பத்தோடு அவங்க இருக்க போகிறாங்க. சுயநலம் இல்லாதவர்கள் சொல்லலாம். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வளர்ச்சி, இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. கும்பத்தில் வந்து
சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் விரயங்கள் ஜாஸ்தி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் வந்து குரு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் சனி வந்து 12ஆம் வீட்டில் வாங்கிட்டே இருப்பார். அதனால் நடுவில் நீங்கள் இருக்கீங்க. இது ஒரு வகையான சோதனை காலம்னு சொல்லலாம். பணம் நிறைய வரும். அதே சமயம் அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும், சேமிச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடனில் கொண்டு போய் விட்டுருவார். சனி பகவான் வந்து மகர கும்ப ராசி, ரிஷபம், துலாம் ராசிக்கு மட்டும்தான் அனுகூலம் செய்வார். இந்த 4 ராசிக்கு தான். மீதி 8 12 ராசியில் 4 போச்சுன்னா 8 ராசிக்கும் வறுத்துருவார். அதில் முக்கியமான ராசி மீனராசி, கடகம், சிம்மம், குறிப்பாக வந்து மேஷம், விருச்சிகம் இவங்களெல்லாம் போட்டு தள்ளிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஆகாத ராசி. அது நிறைய கதை இருக்குது. அதுக்கெல்லாம் கிரகங்களுடைய பகை, நட்பு இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையில் நிறைய கதைகள் இருக்குது. இருந்தாலும் இவர்கள் வந்து எச்சரிக்கையாக இந்த பணம் சேர்த்துக்கிறது, அதாவது சேமித்து வைக்கிறதுங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இவர்கள் வந்து எந்நேரமும் வணங்கக்கூடிய தெய்வம் கந்தகோட்டை முருகப்பெருமானை கிருத்திகள் சென்று வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள், அதாவது ஜென்ம ராகு அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க மீள முடியும். தொடர்ந்து ஆன்மீக ஜோதிட சந்தேகங்களை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நேர் கேட்டிருக்க கேள்வி மிக அருமையான கேள்வி. சொந்தத்தில் திருமணம் செய்யும் பொழுது ஜாதகம் பார்க்க தேவையா தேவையில்லையா? பார்க்கலாமா கூடாது? அதாவது ரத்த சொந்தத்தில் அத்தை பொண்ணு, மாமா பையன், அக்கா பொண்ணு, மாமா, இவங்க சொந்தத்தில் நெருங்கின சொந்தம், ரத்த சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லையே, இல்லை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜோதிடன்ற லெவலில் என்ன கேட்டிங்கன்னா 2 விதமாகவும் சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படின்னா அது வந்து காந்தர்வ விவாகம் அப்படிங்கிற வகையில் போயிடும். அப்போ வந்து சாதாரணமாக இருக்கவங்களே கூட லவ் பண்ணும்போது ஒரு வேற்று மதம், வேற்று ஜாதியில் பார்க்கும்போது அவங்க காதலிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நீ என்ன ஜாதி, நீ என்ன நட்சத்திரம்னு கேட்டலாம் அது காதலிக்க முடியாது இல்லையா? அது வந்து காதலாகவும் அமையாது. அதனால் அந்த மாதிரி வர்ற கேட்டகரி நாங்கள் என்ன சொல்கிறோம், கந்தர்வ விவாகத்துக்கு ஜாதகம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக இந்த சொந்தத்தில் வரக்கூடியவங்களும் விரும்பிட்டாங்கன்னா அதுக்கு அப்ஜெக்ஷனே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வந்து குலதெய்வ வழிபாடு முறையாக பண்ணியிருக்கணும். குலதெய்வ உத்தரவை கேட்கணும். குலதெய்வ உத்தரவு கொடுத்துச்சுன்னா அப்புறம் யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. கட்டாயம் ஜாதகத்தை பார்க்காமையே நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஆயுள் பலம் வேணும், அந்த பொண்ணுக்கு ஆயுள் பலம் இருக்கணும், இவருக்கு வந்து ஆயுள் பலம் இருந்து சுமங்கலித்துவம் இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி திருமணம் நடந்தவங்களுக்கெல்லாம் வந்து புத்திரபாகியம் வந்து தடையாகுது, புத்திரபாகியம் வந்து குறையோட பிறக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மருத்துவ ரீதியாக அது எந்த அளவுக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜோதிட ரீதியாக அதுக்கு எந்த விதமான ஒரு பார்த்து தான் பண்ணணுங்கிற கட்டாயமும் கிடையாது, பார்த்தா தப்பு இல்லைங்கிறதும் உண்மைதான். அதனால் பார்க்குறது, ஜாதக பொருத்தம் பார்க்கறது பார்க்காது அவங்களுடைய சொந்த விருப்பம். தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக சந்தேகங்கள் மற்றும் ராசி பலன்களை பார்ப்போம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.